வணக்கம். சீமானின் அரசியலை இனி எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவரோட அரசியல் தமிழ் தேசியத்தின் மிக தெளிவான ஒரு அரசியல். நாம் தமிழர் கட்சி தொடங்கும் முன்னே என் மீனவனை தொட்டால் உன் மாணவனை தொடுவேன் என்று அவர் சொன்னது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கையிலும் கூட அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ அந்த ஃப்ளைட்டில் வானூர்தியில் கூட ஒரு யங்ஸ்டர் கூட வரல, எல்லாம் பயம். அண்ணன் அப்போது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை கைது செய்யப்பட்டார். பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க, நடிகர் முதற்கொண்டு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. ஆனால் மீண்டும் அந்த களத்தில் பிரச்சனையான களத்தில் நின்னது சீமானன் மட்டும்தான். நீங்கள் 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், இல்லை அரிதாப்பட்டி டங்ஸ்டன் தொழிற்சாலையாக கூட இருக்கட்டும், பேனா சிலையாக இருக்கட்டும், செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தூய்மை பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் அவர் தான் களத்தில் நிற்கிறாரு. அவர் பேச்சிய பேச்சுகளில் அத்தனை திமுக காரங்க இருக்காங்க. நீ பேனா சில வை, நான் உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்படிப்பட்ட தலைவரை தவிர்த்து விட்டு தமிழக மக்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு, திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்குச்சீட்டுவதை நிறுத்திவிட்டு தமிழ் நாட்டிற்கு தேவையான தமிழ் தேசிய அரசியலை நிறுவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்று நடைபெற்ற கூட கடலம்மா மாநாட்டில் சீமானண்ணா சொல்கிறாரு, நெய்தல் பட கட்டுவேன் அப்படின்றாரு. ஏன் ஒரு 5 ஆண்டு அவரை தான் தமிழ்நாட்டை ஆளாச்சு பார்ப்போமே. நான் ஆட்சி அமைச்சோடனே நெய்தல் பட கட்டுவேன், என் மீனவனை தொட்டுட்டா நான் ஆட்சியை கழிச்சிட்டு போயிட்டே இருக்கேங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் யாராவது பேசுவாங்களா? ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடத்த முடியாத திமுக கையால் ஆகாத அரசு இனி தமிழ்நாட்டுக்கு எதற்கு?